ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காலையில் பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறேங்க. நல்லா ஹெல்த்தியான டிஷ். முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதும் தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி பிணைஞ்சி நல்லா சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றிட்டு வந்துடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ என்னோடது பச்சை மாவு, வறுக்காத மாவுன்னதும் பால்ஸ் பண்ண வரல. இந்த மாதிரி தண்ணியிலே டைரெக்டாக உருண்டையாக கிள்ளி விட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கிறதுனால அது அவ்வளோவா கரையாது, ஏன்னா உடனே வெந்துடும் சுற்றிலும் இருக்க மாவு. இதேமாரி எல்லாத்தையும் கிள்ளி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மாவையும் உருண்டையாக போட்டாச்சு. இப்போ அந்த கிண்ணத்தையும் கையில் கொஞ்சம் மாவு இருந்ததையும் கழுவி அதிலே ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு உருண்டை நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த மாவெல்லாம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்கவும் விடக்கூடாது, ஆடை விழவும் விடக்கூடாது. இப்போது நம்ம தேவையான அளவு வெல்லம் எடுத்து அதை பாகாக காய்ச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டிக்கலாம். ஜீனி போட்டும் செய்யலாம். இப்போ ஜீனி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு வெல்லம் போட்டு செய்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ, திருவுன தேங்காய் பூ போடணும். ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதை ஒரு கப் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கலாம். இது காஜு, முந்திரி பருப்பு, திராட்சை, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வேகிறதுக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.